அதுவே ஏற்கனவே விஜய்க்கு ஒரு பெரிய மரியாதையும் ஒரு அன்பும் வச்சுருக்காங்க மக்கள். இப்போ நிறைய பேர் வந்து சாவு கொடுத்த பிறகு கூட அவர் மீது கோபம் வராமல் இருக்காங்கன்னா அதுதான் குணம். அது அவரை ரசிக்கிறாங்க அவங்க. அது ஒரு காரணமாக இருக்குது. அது நீங்கள் எதிர்க்கட்சி தலைவரையும் ரொம்ப அன்போட பரிவோட பேசிட்டிங்கன்னா அந்த மரியாதை இன்னும் ஜாஸ்தியாகும். திட்டணும்னு நினச்சிங்கன்னா வேறு யாராவது விட்டு திட்ட சொல்லுங்கள். ருசி இருக்கார்ல, நீங்கள் 4 வாரத்தை திட்டுங்கன்ட்டிங்கன்னா நீங்கள் காதார கேட்டு அமைதியாக இருக்கலாம். எப்பா நம்ம பேச வேண்டியது நமக்காக ஒருத்தர் பேசினா இருப்பான்னு. நீங்கள் பேசக்கூடாதுங்கிறது தான். சில கட்சிகள் அதுக்குன்னே கூட வச்சிருப்பாங்களே சார். ஆமாம், ஒருத்தர் திட்டுவார், ஒருத்தர் இன்டெலெக்சுவலான தலைவராக இருப்பார், அப்படி இருக்கும். ஆமாம். ஆனால் இங்கே வந்து விஜய் அவர்களை தவிர மற்றவங்க மேடையில் ஏறி பேசுகிறதே பெருசாக பார்க்க முடியல சார். அவங்ககிட்ட அதாங்க, இது வந்து ஒரு தவறான அரசியலாக இருக்குது. நீங்கள் இப்போ அடுத்த கட்ட தலைவர்களை அப்பப்போ மேடையில் ஏற்றணும். நீங்கள் ஒரேடியாக பக்கத்தில் பை மாதிரி தொங்க விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கெல்லாம் அவங்கள அப்படி காமிக்க முடியுமோ காமிச்சிடணும். அதுதானே கட்சிக்கு பலமாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு செங்கல்லாம் வச்சு அஸ்திவாரத்தை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிடணும்ல. நான் தான் எல்லாமுங்கிறது வேறு. ஆனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை செஞ்சுட்டே இருக்கணும். பேர்களை சொல்லலாம் அந்த மாதிரி.